Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என்னை பிரியங்கா. நாம இந்த வீடியோவில் இந்த ஆரி ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு காட்ட போகிறேன். ஆல்ரெடி இதனோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே ஆரி ஒர்க் எப்படி பண்ணது எல்லாமே உங்களுக்கான வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் ப்ளவுஸை பிரிச்சுக்கிறேன். நெக் பார்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேக் பார்ட்டோட லைனிங் எடுத்து கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சு நான் பின் குத்திக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக பின் குத்திட்டேன். இப்போ வந்து நான் நெக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மேலே கை வச்சாலே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் நெக் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அப்படியே சுற்றி கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்குன்னா பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இது போல் நான் என்ன ஒர்க் பண்ணுறேனோ அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து இதில் நான் கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு அது மூலயமா உங்களுக்கும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலே என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன். இப்போ நான் வந்து என்னோடய பேக் பார்ட்டில் உள்ள ஷோல்டரோட அளவு நான் இதில் ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே நான் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ண மாட்டேன், அதனால் இப்போ நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு நெக்கெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நெக்கை சுற்றி. அவ்வளோதான், நெக்லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பின்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு சுற்றி கிளாத் விட்டு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஆரி ஒர்க்கோட ப்ளவுஸ் மெட்டீரியலில் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண மாட்டேன். லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்கும், அதனால் நான் எப்போவுமே கடைசியாக தான் பண்ணுறது. இன்றைக்கி நான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் கரெக்டாக நாட்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம த்ரெட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதனோட எண்டு வரலாம் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம இந்த ஒர்க்குக்கு எண்டுலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒர்க் ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துலையே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதாவது ஒர்க் இருக்குது, அந்த இடத்துல உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் அந்த நம்ம ஜரி த்ரெட் போட்டிருப்போம்ல அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு ப்ராப்பராக இருக்கா பார்த்துட்டு நம்ம சுற்றி ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் சுற்றி உள்ள கிளாத் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம இப்போ டாட் பிடிக்க போகிறோம். கரெக்டாக இந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நான் கரெக்டாக சென்டராக மடிச்சுட்டு சைடில் வந்து ஈவனாக இருக்க மாதிரி நான் ஃபஸ்ட்டு கிளாத்தை மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இவங்களோட அளவு பார்த்திங்கன்னா இவங்க வந்து சின்ன அளவு ப்ளவுஸ் தான், அதனால் நான் 1.25 வித்து எடுக்கிறேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிட்ட எடுக்கிறேன். அப்படியே கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு வாட்டி நான் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
இப்போ முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் டாட்டு நம்ம கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை ஈவனாக மடித்து எடுத்துக்கிறேன். மடிச்சுட்டு கரெக்டாக நம்ம சென்டர் டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் ஒரு 1.5 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 1.5 இல்லை 2 விரலும் இருக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரு கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் இந்த சென்டரில் ஷார்ப்பாக இருக்கா, அதை அப்படியே நான் பிடிச்சி தேர்ட் டாட் எடுக்கிறேன். உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படியே லைட்டாக அப்படியே நீங்கள் மடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் டாட்டோட கனெக்ஷன் கிடச்சிரும். இப்போ அதையும் நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் ஷார்ப்பாக 2 டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம இப்போ 3வது டாட்டை போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லா வந்துருச்சு. டாட் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்லீவுக்கு கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் மட்டும் கம்மியாக இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன கிளாத் நமக்கு வெட்டினப்போ சைடில் கிடச்சிது. அதை நான் இப்போ வந்து ஜாயிண்ட் போட்டு ஒட்டு போட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதையும் ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலனா, ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து நம்ம நிறைய நியூ பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் நிறைய ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, நான் வந்து இது வரைக்கும் அந்த ப்ளவுஸெல்லாம் ஸ்டிச் பண்ணதில்லை. அதெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறேன். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன், பாருங்கள். அதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து நான் ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணல. ஃப்ரண்ட்டு வந்து நம்ம 1/2 இன்ச்சு நம்ம குழிவாக கட் பண்ணுவோம்ல, அது நான் கட் பண்ணலை. ஏன்னா எனக்கு ஆரி ஒர்க் வந்து நான் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறதுனால நான் இப்போ கட் பண்ணாமல் விடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் நான் அதை கட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்கோட சென்டரில் நம்ம லைனிங்கை வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ அதே மாதிரி நம்ம நெக்லைனில் பண்ண மாதிரி இங்கேயும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது பட்டு சாரின்றதுனால ரொம்ப எனக்கு மடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஒர்க்குக்கு ஒட்டின மாதிரியே ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முன்ன பின்ன வராமல் எந்த இதுவும் வராது. நீட்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே ஃப்ரண்ட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால நிறையா பிரச்சனை வரும் எனக்கு. அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வராது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே வரும். இப்போ நம்ம சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். இப்போ கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம எந்த அளவுக்கு தைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு கிளாத்தை மட்டும் விட்டுட்டு நான் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பாருங்கள், நமக்கு நல்லா நீட்டாக வந்துச்சு. இப்போ நம்ம சைடில் உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஈவன் பண்ணிக்கலாம். முடிச்சாச்சு ஸ்லீவு. ஆக்சுவலாக இந்த ஸ்லீவ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா கிராண்டாகவே இருந்துச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து நம்ம ப்ளவுஸோடு ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக ஷோல்டரோட சென்டரும் நம்ம ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக வச்சுட்டு, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு பீட்ஸ் உடையாமல் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக டச் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். நெக்கை இழுக்காமல் கொள்ளாமல் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்கோட ஷேப்க்கே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள், கரெக்டாக நமக்கு ஒர்க்கும் நமக்கு ஸ்லீவ் அந்த ஜாயிண்ட்லாம் கரெக்டாக ஈவனாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எந்த பிகினர்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். யாருக்கெல்லாம் செயின் ஸ்டிச் மட்டுமே தெரியுமோ
அவங்க மட்டுமே இந்த ஃபுல் ஒர்க்கை பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான ஒர்க். அது ஒன்று கற்றுக்கிட்டிங்கனாலே இந்த ஒர்க்கு உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாக போட்டுக்க முடியும். ஏன்னா இதில் அந்த ஒரு ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் ஃபுல் ஒர்க்குமே வரும். நீங்கள் போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், நமக்கு ஸ்லீவ் நல்லா ஃபினிஷிங் நீட்டாக வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ண வேண்டியது தான். இன்னொரு ஸ்லீவும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்மளோட மெஷர்மெண்ட்டோட அளவு எடுத்திருக்கேன், ஹிப் எடுத்திருக்கேன், பேக் சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து 17 வந்துச்சு. அதை நான் கரெக்டாக சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை அப்படியே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் ஒரு குண்டூசி குத்தி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நான் குண்டூசி குத்தி வச்சுக்கிறேன். ஏன் ஆரம்பத்துலேருந்தே குண்டூசி வச்சு ஸ்டிச் பண்ணி பழகிட்டதுனால எனக்கு இதுவே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் அப்படியே தான் இன்னொருல ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்லீவோட ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆம் ரவுண்டையும் நான் செக் பண்ணிவிட்டு அதையும் நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்படி தான் நான் கடைசி நேரத்தில் தான் இதெல்லாம் மார்க் பண்ணி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, முன்னவே எல்லாம் மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே ஸ்பீடாக தைச்சிருவாங்க. நான் எப்போவுமே இப்படி தான் கடைசி நேரத்தில் தான் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நான் செக் பண்ணிப்பேன். ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கன்வீனியன்ட் இருக்கும். யாருக்கு எந்த மாதிரி முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. யாருக்கு எந்த மெத்தட் வருதோ இதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோனா நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இவங்க பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச் கிட்ட விட சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் நல்லா துணி தேவைப்படுன்றதுக்காக. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டோட செஸ்ட்டை வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு 9 வருது. இதுவே எனக்கு இதுலேயும் வருதான்னு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். எனக்கும் அந்த 9 இன்ச்சு இதுலேயும் வருது. ஸோ நம்மளோட மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், ப்ளவுஸ் நமக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ நான் அடுத்தடுத்து ஒரு 4 ஸ்டிச் கிட்ட போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மெத்தடில் கை ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நீங்களே செல்ஃபாக ஃப்யூச்சரில் நீங்கள் உடம்பு வெயிட் போட்டாலோ என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம பிரித்து விட்டு நம்மளே செல்ஃபாக பண்ணிக்க முடியும். இதுவே நம்ம ரவுண்டாக ஸ்லீவ் ஆட் பண்ணோம்னா நம்ம ஒரு டெய்லர் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் முடித்தோடனே இப்படி தான் இருக்குது ஃபினிஷிங். ஆரி டேசல்ஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ரண்ட்டு நமக்கு இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.